PHP tutorial number 6, right? So இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். எப்படி ஒரு காமனாக இருக்க எலமெண்ட் HTML எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். போஸ்ட் கெட் அதனுடைய யூஸ்லாம் பார்த்தோம். கெட் வந்து யூஸருக்கு தெரியும், போஸ்ட் வந்து யூஸருக்கு தெரியாது. எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஒரு வேரியபிளை எக்கோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் அரேக்காக யூஸ் பண்ணுறோம், ரைட்? அதுக்கு அடுத்தது MySQL ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். என்ன டேபிள்னா கான்டாக்டர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணோம், சரிங்களா? அடுத்தது MySQL கூட PHPயை கனெக்ட் பண்ண சொல்லுவோம். PHPயை வந்து MySQL கூட கனெக்ட் பண்ண சொன்னோம், ரைட்? MySQL அண்டர்ஸ்கோர் கனெக்ட் யூஸ் பண்ணி PHPயை வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் MySQL அண்டர்ஸ்கோர் செலக்ட் அண்டர்ஸ்கோர் DB யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ் இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ இந்த டேபிள் உள்ள இந்த டேட்டாபேஸில் இருக்க அந்த டேபிள் உள்ள நம்ம யூசர் என்ட்ரு பண்ணுற இந்த யூசர் என்ட்ரு பண்ணுற இன்ஃபர்மேஷனெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து இன்சர்ட், ரைட்? மொத்தம் 4 இருக்குது, ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து இன்சர்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா. அடுத்தது அப்டேட், ஸ்டோர் பண்ண டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், ரைட்? உதாரணத்துக்கு இப்போ ஒரு லாகின் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது. இப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம அப்டேட்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். மூணாவது டெலீட், சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ண ஒரு டேட்டாவை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நாலாவது வந்து செலக்ட். இந்த கமெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை இருக்கிற டேட்டாவை வெளியெடுக்கிறதுக்காக செலக்ட் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது, அப்போ யூசர் நேம் வந்து கொடுக்குறாங்க. யூசர் நேமை வச்சு அந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு செலக்ட் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்று பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இப்போது இன்சர்ட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குரிய சின்டாக்ஸ் வந்து இன்சர்ட் இன்டூ என்ன டேபிளோ அந்த டேபிள் நேமு, கான்டாக்டர்ஸ்ன்றது டேபிள் நேமு. அதுக்கப்புறம் எங்கே எந்த வேல்யூ போய் இதுவாகணும், இந்த காலம் வேல்யூஸ், காலம் நேம்ஸ் இருக்கு இல்லையா, நேம், கான்டாக்ட் நம்பர், மெசேஜ், இந்த காலம் நேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காலம் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிடணும். இன்கேஸ் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னாலும் அது அப்படியே டைரெக்டாக அது மாதிரி போயிட்டு உட்காந்துரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம் வித் வேல்யூஸ். என்ன வேல்யூஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் நேம்ன்றது என்னதுன்னா, இங்கே ஏற்கனவே நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே அந்த போஸ்ட்லேருந்து கிடைக்குது இல்லையா, நான் காமிச்சு தரேங்க. இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து எனக்கு ரன் ஆகாது. பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் $_post. இப்போ இந்த வேல்யூலாம் எடுக்கிறேன். இப்போது இந்த வேல்யூ இருக்குது, இங்கே வந்து டெஸ்ட் நேம், டெஸ்ட் நம்பர், டெஸ்ட் மெசேஜ். ஏதோ எரர் இருக்குது, $_, கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ இது கொடுத்தேன்னா இது பார்த்தீங்கன்னா நேமு, கான்டாக்ட் நம்பர், மெசேஜ். ஸோ இந்த வேல்யூஸை இங்கே எடுக்கிறேன், இந்த வேல்யூஸை இங்கே எடுத்து என்னுடைய இதில் தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு சர்டன் டைம் பீரியட் போன பிறகு நீங்கள் இந்த இது வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் வர வரைக்கும் $_post நேம் தனியாக எடுத்து இங்கே போடுங்க. ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா,
நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஃபார்ம் க்ரியேட் பண்ணது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். ஓகே $_போஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ இருக்குது, இந்த இதில் வந்து இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். ரைட். ஸோ இப்போ அந்த நேமை வந்து இங்கே போடுறோம். இந்த வேல்யூஸ் உள்ள போடும்போது இந்த இடத்துல இது என்னது கோரன் இல்லை, அப்பாஸ்ட்ரஃபி. இந்த அப்பாஸ்ட்ரஃபி வேல்யூ போடணும். இந்த அப்பாஸ்ட்ரஃபி வேல்யூ போடலைன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து எரர் காமிக்கும். இப்போ பாருங்கள், அந்த அப்பாஸ்ட்ரஃபி வேல்யூ எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். சின்டாக்ஸ் இந்த ரைட் சின்டாக்ஸ். ரைட்ங்களா? ஸோ இந்த சின்டாக்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 4 சின்டாக்ஸ் தான் இருக்கும். இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, செலக்ட். இந்த 4 சின்டாக்ஸ் தான் இருக்கும். 4 சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ எக்கோ இன்சர்ட்டு. எப்போ சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணணும், எப்போ இந்த இது யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பழக்கத்தில் தானாக வரும். ஜென்ரலாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம்னா அது இப்போ வந்து நீங்கள் இந்த டபுள் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக முன்னாடி ஒரு டாலர் இருக்குது, இது PHP வேரியபிள் அப்படின்னா சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ PDO கனெக்ஷன்லாம் போகும்போது இதுவும் இது மாறி மாறி வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண அது தெரியும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்ட் கொடுக்கும்போது இன்சர்ட்டட், எனக்கு இந்த வேல்யூ வந்து இந்த இதில் போய் இன்சர்ட் ஆகிருக்கும். இதை வந்துச்சு பாருங்கள், டெஸ்ட் நேமு, டெஸ்ட் நம்பர், டெஸ்ட் மெசேஜ். சாம்பிளுக்கு நம்ம இன்னொரு வேல்யூ பார்க்கலாம். டெஸ்ட் நேம் 1, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் மெசேஜ் 3. ரைட்டா? இப்போ இது இன்சர்ட் ஆகிடுச்சு. ப்ரௌஸ் பண்ணோம்னா டெஸ்ட் நேம் 1, 2, 3 இது எல்லாமே வந்து ஒன்று கீழே ஒன்று வந்துட்டுருக்கும். நீங்கள் ஏற்கனவே அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால இதுக்கு முன்னாடி நம்பருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நம்பராக வந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது, ஸோ இப்போ இன்சர்ட் பண்ண பிறகு நாம் என்ன சொல்கிறோம், அடுத்த கமாண்ட் வந்து ஹெடர், HEADER. நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே இன்சர்ட் பண்ணுறியா, இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். லொக்கேஷன் index.php. நீங்கள் இதை எங்கே கொடுத்தீங்கனாலும் சரி, கான்டாக்டக்ஸ் போனாலும் சரி, இண்டெக்ஸ் போனாலும் சரி, index.phpக்கு போகணும்னு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த போயிட்டு அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோம் இதுதான் வந்து index.phpயில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ஹோமுக்கு வந்துடும். ஸோ இப்போ சர்வருக்கு போயிட்டு அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், புதுசாக ஒரு டேட்டா ஆட் ஆகிருக்கு. ஏற்கனவே டெஸ்ட் 1 இருக்குது, இப்போ டெஸ்ட் 2 வந்துடுச்சு. ரைட். ஸோ இந்த டுட்டோரியலில் இன்சர்ட் கமாண்ட் பார்த்தோம், எப்படி ஒரு டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.